எண்ணும் எழுத்தும். Term 2, Classes 4 and 5, Module 1. Module 1, The World Around Us. Day 1 starts with circle time activity recalling the usage of present continuous tense for classes 4 and 5. What are you doing activity la students circle nikka vechu clap panna sollano. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி கயல் what are you doing அப்படின்னு கேட்கும்போது I am clapping my handsன்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்படி ப்ராக்டிஸ் கொடுத்த பிறகு ஆக்ஷன் வேர்ட்ஸ் லைக் ஸ்டாம்ப் யோர் ஃபீட், ஷேக் யோர் ஹெட், ரோல் யோர் ஹேண்ட்ஸ், ஈட் அன் ஆப்பிள் போன்ற வேர்ட்ஸ்க்கு ஆக்ஷன் காட்டணும். இப்ப 2 ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி அவங்க காதுல ஷேக் யோர் ஹெட் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டை நாம விஸ்பர் பண்ணதும் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ட் அவுட் பண்ணணும். நாம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாட் ஆர் தே டூயிங்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஷேக்கிங் தேர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் டே ப்ரிப்ரேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வீட்டில இருந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதி இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் லைக் சாக்லேட் ராப்பர், பிஸ்கெட் கவர், பாம்ஃப்ளெட், பஸ் டிக்கெட் போன்றவற்றை கிளாஸுக்கு கொண்டு வர சொல்லணும். நெக்ஸ்ட் இங்க கொடுக்கப்பட்ட கிரிட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம ஹெல்ப் பண்ணணும். With this, day 1 comes to an end. Day 2, large group activity. Talk about the things they use for classes 4 and 5. தேவையான materials, some wrappers, advertisement slip, pamphlets, etc. Chocolate wrapper or biscuit cover காட்டி டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட சென்டென்சஸை யூஸ் பண்ணி நாம பேசணும். பிறகு have you brought anything like this todayன்னு கேட்டு அவங்க கொண்டு வந்த ஆர்டிக்கலை பற்றி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 4 or 5 சென்டென்சஸ் பேச நாம என்கரேஜ் பண்ணணும். பிறகு இங்க கொடுக்கப்பட்ட கிரிட் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். Day 3 starts with introducing key vocabulary. தேவையான மெட்டீரியல்ஸ், வேர்ட் கார்ட்ஸ் that are mentioned in the teacher's handbook. கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை போர்ட், வேர்ட் வால் ஆர் சார்ட்ல நாம டிஸ்ப்ளே பண்ணி ஒவ்வொரு வேர்டை சத்தமா சொல்லும்போது கிளாப் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸும் அதை ரிப்பீட் பண்ணணும். எக்ஸாம்பிள், நாம crushed அப்படின்னு சொல்லும்போது கிளாப் பண்ணணும். Similarly, students will also say crushed and then clap. இது போல மற்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். ஒவ்வொரு வேர்டை சொல்லும்போது அந்த வேர்டுடைய மீனிங்கையும் சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் கீ vocabulary. தேவையான மெட்டீரியல்ஸ், டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட வேர்ட் கார்ட்ஸ். டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட சென்டென்சஸை போர்டில் எழுதி நாம ப்ரிப்பேர் பண்ண வேர்ட் கார்ட்ஸை பாக்ஸில் பிளேஸ் பண்ணி வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளில் நிற்க வச்சு மியூசிக் ப்ளே பண்ணும்போது பாக்ஸை பாஸ் பண்ண சொல்லணும். ஒன்ஸ் மியூசிக் ஸ்டாப் பண்ண பிறகு பாக்ஸ் எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் ஒரு சிட் எடுத்து அதில் இருக்கிற வேர்டை சத்தமாக ரீட் பண்ணணும். பிறகு போர்டில் எந்த சென்டென்ஸில் அந்த வேர்டு இருக்கோ அந்த வேர்டை பாயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வேர்டை எம்ஃபசைஸ் பண்ணி சென்டென்ஸை ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், செப்பரேட்டட் அப்படின்னா ஷீ செப்பரேட்டட் த ஸ்டோன்ஸ் ஃப்ரம் த ரைஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். இது போல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மற்ற சென்டென்சஸை வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் இந்த கிரிட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். With this, day 3 comes to an end. Day 4 starts with large group activity chant time for classes 4 and 5. இங்க கொடுக்கப்பட்ட சாண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் நாம ஆக்ஷனோட சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் அண்ட் டூ தி ஆக்ஷன் அலோன். செகண்ட் டைம் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ரிப்பீட் போத் தி ஆக்ஷன்ஸ் அண்ட் த சாண்ட் ஆஃப்டர் யூ. Large group activity creating a story with picture cues for classes 4 and 5. இந்த பிக்சர் டிக்டேஷன் ஆக்டிவிட்டிக்கு கிளாஸஸ் 4 and 5 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒர்க் புக் பேஜ் நம்பர் 7 ஓபன் பண்ண சொல்லணும். டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாம 1 by 1 சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை கேட்டு ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல டிரா பண்ணணும். கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி பிக்சரை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் கொடுக்கணும். ஒன்ஸ் பிக்சர் கம்ப்ளீட் பண்ணதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிக்சரை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டி பிறகு கிளாஸ்ல டிஸ்ப்ளே பண்ண சொல்லணும். வாவ் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் ட்ரான் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் அப்படின்னு கிளாப் ஆர் ஹை ஃபை ஆர் தம்ஸ் அப் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணலாம்.
ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரா பண்ண பிக்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ண டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்த கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணணும். Day 5 starts with large group activity narrating the story Appa for class 4. Materials needed picture of a family. ஒரு family picture காட்டி students கிட்ட how many members are there in this family? Whom do you like the most in your family? Why do you like him or her? Do you like to travel with your family? போன்ற questions கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட சீஷோர்ல விளையாடும் போது சடனா ஒரு பிக் வேவ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் செப்பரேட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ண சொல்லணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹவு டு யூ ஃபீல் நவ், வாட் வில் யூ டூ அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணி ஸ்டோரியை பைலிங்குவலா நாம நரேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோரியை கேர்ஃபுல்லா லிசன் பண்ண பிறகு கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணணும். ஸ்டோரியில கொடுக்கப்பட்ட எண்டிங் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் எண்டிங்ஸ் கொடுக்க என்கரேஜ் பண்ணலாம். பிறகு ஸ்டோரியை நாம ரீட் பண்ணவோ அல்லது ஸ்டோரியுடைய ஆடியோ ஆர் வீடியோவை ப்ளே பண்ணலாம். வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ண வேர்ட்ஸை ரீட் பண்ணவும் அதே வேர்ட்ஸை ஒர்க் புக் பேஜஸ் 7 and 8ல சர்க்கிள் பண்ணவும் சொல்லணும். தென் ஒர்க் புக்ல சர்க்கிள் பண்ண வேர்ட்ஸை பாயிண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு லவுடா ரீட் பண்ணணும். ஃபைனலி மேசிவ், எக்ஸைட்டட், கைண்ட் அண்ட் ஃபெயிண்டட் போன்ற வேர்ட்ஸ் உடைய மீனிங் அண்ட் ஆப்போசிட்டை டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க சொல்லணும். நெக்ஸ்ட், narrating the story The Gift for class 5. Students கிட்ட have you received any gifts from anyone? Who gives you gifts? When do you receive gifts? போன்ற questions கேட்டு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணணும். The Gift ஸ்டோரியில an old beggar ஒரு புவர் ஃபேமிலிக்கு gift கொடுக்கறாரு. How is it possible for a beggar to give a gift? What did the old beggar give to the family? இத தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை பைலிங்குவலா நரேட் பண்ணணும். பிறகு டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணணும். தேவைப்பட்டா கொஸ்டின்ஸை பைலிங்குவலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்தர்மோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டயலாக்ஸ் கொடுத்து ஸ்டோரியை எனாக்ட் பண்ண வைக்கலாம். ஸ்டோரியை நாம ரீட் பண்ணவோ அல்லது ஸ்டோரியுடைய ஆடியோ ஆர் வீடியோவை ப்ளே பண்ணலாம். வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ண வேர்ட்ஸை ரீட் பண்ணவும் ஒர்க் புக் பேஜஸ் 8 and 9ல அந்த வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ணவும் சொல்லணும். ஃபைனலி ஹம்பிள், டிசையர், ஓல்ட், ஷவுட் அண்ட் ஹெசிடேட்டட் போன்ற வேர்ட்ஸோடைய மீனிங் அண்ட் ஆப்போசிட்ஸை டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க சொல்லணும். பிறகு இந்த கிரிட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம ஹெல்ப் பண்ணணும். தட்ஸ் ஆல் ஃபார் Day 5. Day 6, reinforcing the story Appa for class 4. The Gift for class 5. Needed materials, sentence strips. நாம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட சென்டென்சஸை சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸா ரீட் பண்ணி ஒரு ட்ரேல பிளேஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை 2 செப்பரேட் லைன்ல நிக்க வைக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்து சத்தமா ரீட் பண்ண சொல்லணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட் ரீட் பண்ண சென்டென்ஸ் கரெக்டா இருந்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை தம்ஸ் அப் காட்ட சொல்லணும். ஒருவேளை தப்பான சென்டென்ஸா இருந்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை ஹெட் ஷேக் பண்ண சொல்லணும். ஒருவேளை ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க தெரியலனா நாம சென்டென்ஸை படிச்சு அதுக்கு ஸ்டூடெண்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லணும். ஃபைனலி அவங்க ஒர்க் புக் கரெக்ட் சென்டென்சஸை யூஸ் பண்ணி எக்ஸசைசஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லணும். With this, Day 6 comes to an end. It is our time. இந்த டேல நாம மிஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸோ ஒர்க் ஷீட்ஸோ இருந்தா கம்ப்ளீட் பண்ணலாம். அதோட ரெமிடியல் டீச்சிங் லைக் சப்ளிமெண்டரி ரீடிங் ஆர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதுக்கெல்லாம் இந்த டேவை நாம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ரெயின்போ ஸ்டார்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஃபார்மட்ல ஸ்டூடெண்ட்ஸ் பேச என்கரேஜ் பண்ணுங்க. With this, Module 1 comes to an end. Thank you.